அவங்களுக்கு அது பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியாது. நாமெல்லாம் நினச்சிட்ருக்கோம் ஹை பிபி டயபெட்டிஸ்லாம் வந்து வயசானவங்களுக்கு தான். கண்டிப்பாக இல்லைங்க. பிறந்த குழந்தையிலேருந்தே டயபெட்டிஸ் இருக்குது. ஹை பிபியும் வந்து சின்ன வயசு பசங்களுக்கும் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ டேப்லெட் போடலன்னா அதோட எஃபெக்ட் என்ன? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேஜராக 3 பார்ட்ஸை பாதிக்கும். ஃபஸ்ட்டு வந்து கிட்னி ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகும். முதல்ல ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்புறமா சுத்தமாக கிட்னியே ஃபங்க்ஷன் இல்லாமல் போயிடுங்க. ஸோ நம்ம நார்மலாக ஒரு டேப்லெட் போட்டு அவாய்ட் பண்ண வேண்டியது நம்ம போடாமல் விட்டோம்னா நம்ம கிட்னியே போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தான் நிறைய பெரிய விஷயம் இருக்குது. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும். பட் எல்லாமே ரிஸ்க்கு. அதெல்லாம் ரிஸ்க் அதிகம். நம்ம அதை விட டேப்லெட் போட்டால் இதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து தப்பிச்சுக்கலாம். கொஞ்சம் இல்லை, அட்லீஸ்ட் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். டேப்லெட்டோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் மேஜராக எது அஃபெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா பிரெயின். உங்களுக்கு பிரெயினில் வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸ்ட்ரோக்னா பிளட் கிளாட் ஆகும். ஸோ இது வந்து சில பேருக்கு கை கால்